அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடணும். எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடணும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன? சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த சர்க்கரை நோயில் ஒரு சில பாதிப்புகள் வரும்பொழுது தனி மனித சுதந்திரம் இழக்கிறோம். அதை கண்கூட பல பேர்கிட்ட நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க இன்னொருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் உண்டாகுது. பொதுவாக இந்த சூழல் எப்போ உண்டாகும்னா, வயசாகும்போது எல்லாத்துக்குமே வரது தானே டாக்டர். 70 வயசு 80 வயசு போகும்போது 80 வயசெல்லாம் தாண்டையில் ஒரு டிபெண்டன்ஸ் வரும். பையனையோ பேரனையோ பேத்தியோ நம்ம நம்பி இருக்கணும், அவங்களோட போயிட்டு வரணும், வெளியே போயிட்டு வரணும், இப்படின்னு ஒரு சூழல் உண்டாகும். ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 40 வயசு 45 வயசு 50 வயசில் இருக்கிறவங்களே கூட ஒரு துணையோடு இருக்க வேண்டியது, 24 மணி நேரம் ஒரு துணையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. அப்படிப்பட்ட பாதிப்புகளை தான் பார்க்க போகிறோம். இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். ஆனால் ஒரு சரியான விழிப்புணர்வு இருந்தால் இந்த நிலையை நம்மளால் தவிர்க்க முடியும், தடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. பொதுவாக இந்தியாவில் 12% பேர்த்துக்கு சர்க்கரை இருக்குது. இந்திய மொத்த மக்கள் தொகையில் சராசரியாக ஒரு 12% பேர்த்துக்கு சர்க்கரை இருக்குது. இதில் 70-80% பேர் தங்களோட சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது கிடையாது. இதுதான் ஆய்வுகளின் முடிவுகள் சொல்கிறது. இது ஏன்னு கேட்டால், சர்க்கரை நோய்க்கு எந்த விதமான அறிகுறியும் கிடையாது. அறிகுறி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறனால நம்ம யாரும் அதை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த தொடர்ந்து இருக்கிற அதிக சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம உள் உறுப்புகளை பாதிப்படைய செய்யும். அப்படி ஏற்படுற பாதிப்பில் மிக முக்கியமான ஒரு பாதிப்பு என்னென்னா, கண் விழித்திரை பாதிப்பு. இது கிட்டத்தட்ட சர்க்கரை உள்ளவர்களுக்கு ஒரு 30-35% பேர்த்துக்கு இந்த கண் விழித்திரை பாதிப்பு, ரெட்டினோபதி அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரெட்டினோபதினால் என்ன டாக்டர் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். எங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லையே அப்படின்னு. முதல் விஷயம் என்னென்னா, இந்த ரெட்டினோபதிக்கு ஆரம்ப கட்டத்தில் எந்த விதமான அறிகுறிகளும் கிடையாது. விழித்திரை பாதிப்படைகிறதுக்கு ஆரம்பகட்ட அறிகுறிகள் அப்படிங்கிறது 0. பாதிப்புகள் ஏற்பட 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 90% அந்த பாதிப்பு நிலையை எட்டினதுக்கு பிறகு விழித்திரை ரெட்டினா டிட்டாச்மெண்ட் சொல்லுவோம், பிரிஞ்சிடும். நம்மளோட நரம்பு மண்டலத்திலிருந்து விழித்திரை பிரிஞ்சிடும். அதுக்கு பிறகு பார்வை இழப்பு ஏற்படும். அது வேகமாக நடக்கும். ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரை விலகின மாதிரி, திரை உளுந்த மாதிரி இருக்கும். டாக்டர், ஒரு திரை கண்ணுக்கு முன்னாடி மறைச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. போய் பார்க்கும்போது ரெட்டினா டிட்டாச்மெண்ட் ஆகிருக்கும், பார்வை சுத்தமாக இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிகிச்சை எடுத்தாலும் கூட அந்த பார்வையை முழுமையாக கொண்டு வர முடியாது. 20-30% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். அதுவும் நாள்பட குறையிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கையில் கண்ணில் இருக்க சிறு இரத்த குழாய், மைக்ரோ வாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லுவோம், அந்த கண்ணில் இருக்க சிறு இரத்த குழாயில் இந்த சர்க்கரை அந்த இரத்த குழாய்க்குள்ளே படிமானமாகி அந்த இரத்த குழாயோட சுவர்களை லூஸ் ஆக்கிடுது. அதனால் உள்ளே இருக்கிற நீரெல்லாம் வெளியே எக்ஸுடேட்டாக வீக்கமாக இருக்கும். ஒரு நிலைக்கு மேலே போனதுக்கப்புறம் பிளட்டு நேரடியாகவே வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுதான் ரெட்டினல் ப்ளீடிங்னு சொல்கிறோம். அந்த ப்ளீடிங் வந்ததுக்கு பிறகு தான் அந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ஆகி நமக்கு பார்வை இழப்பு ஏற்படுது. இதை ஏன் நான் ரொம்ப தெளிவாக விலாவரியாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி 90% அடையிற வரைக்கும், இந்த பாதிப்பு அடையிற வரைக்கும் இதுக்கு அறிகுறிகள் கிடையாது. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும், வராமல் தடுக்கணும், வந்ததை சரி செய்யணும். இதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது டயக்னோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கண் விழித்திரையை செக் பண்ணால் போதும். இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி நிறைய இடத்துல ஈவன் கிராமத்தில் கூட நம்ம இந்தியாவில் இருக்க அரவிந்த் ஹாஸ்பிட்டலும் கூகுள் ரெண்டும் சேர்ந்து சில ஆய்வுகள் பண்ணி டெலிமெடிசன் மூலமாக இந்த ரெட்டினோபதியை கண்டுபிடிக்கிற சிஸ்டம்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி கிராமத்தில் கூட போய் போர்ட்டபுளாக ஒரு கேமரா, நமக்கு செல்ஃபோன் கேமராவையே நம்ம கண்ணில் இருக்கிற விழித்திரை எடுக்கிற கேமராவை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் எடுக்கிறாங்க. எடுக்கிற அந்த இமேஜ் இமீடியட்டாக இந்தியாவில் இருக்க டாப் ஆஃப்தல்மாலஜி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போகுது. அதில் ஏதோ ஒரு டாக்டர் அதை பார்த்துட்டு இதில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது இப்போ ஏஐ மூலமாக அதுவே ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது உடனடியாக காமிச்சிருது. ஸோ அந்த பிரச்சனை இருக்கும் பட்சத்தில்
நீங்கள் வந்து கண் மருத்துவரை அணுகி அதுக்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம். இது இல்லாமல் எல்லா டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கண் விழித்திரை செக்கப், ரெட்டினோபதி ஃபோட்டோகிராஃப்னு சொல்லி எடுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பரிசோதனை. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, டாக்டர் இப்போ தான் நான் கண்ணு செக் பண்ணி கண்ணாடியெல்லாம் போட்டேங்க, நான் ஆப்டோமெட்ரிஸ்ட் போனேன், கண்ணாடி கடையில் போய் கண்ணு செக் பண்ணி கண்ணாடி போட்டேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பவர் செக்கப் அப்படிங்கிறது வேறு, ரெட்டினா செக்கப் அப்படிங்கிறது வேறு. ஸோ ரெட்டினா செக்கப் அப்படிங்கிறது ப்ராப்பராக ரெட்டினா ஃபண்டஸ் கேமரா மூலமாக நீங்கள் டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதும், இல்லைனா முறையாக ஒரு கண் டாக்டர் அணுகி டைலேட் பண்ணி உங்கள் ரெட்டினாவை பார்க்குறதும் தான் முறையான ரெட்டினா செக்கப். இது இல்லாமல் சும்மா கண்ணாடி போடுறதுக்கு செக் பண்ணுறதெல்லாம் கண் செக்கப்பாக எடுத்துக்காதீங்க, டயபெட்டிஸ் செக்கப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக உங்கள் கண் விழித்திரையை செக் பண்ணி அதில் ஆரம்பகட்ட பாதிப்புகள் எதுவும் வருதா மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குரிய சிகிச்சை எடுத்து அதை வந்து நம்ம வந்து சரி செஞ்சுக்க முடியும். அதே பாதிப்புகள் ஆல்ரெடி இருக்கிறவங்க, இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. நிறைய பேர்த்துக்கு விழித்திரையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருப்போம், அவங்க போய் கண் டாக்டர் பார்த்துருப்பாங்க, அதுக்குரிய சிகிச்சையை தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் போயிட்டும் பார்த்துட்டோம், இனி நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் வருஷக்கணக்கில் பார்க்காம இருக்காங்க. பாதிப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கண் டாக்டரை வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து எப்போ தீவிரம் அடையும்னு சொல்ல முடியாது. தீவிரம் அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சாதான் பார்வையை நம்ம முழுமையாக காப்பாற்ற முடியும். அந்த வீடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பாதியிலே கட் ஆனதுனால இப்போ திரும்பவும் அந்த இடத்துலேருந்து தொடங்குவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ரெட்டினோபதி வந்து எதனால் வருது, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பாதிப்பு இல்லாதவங்க வருஷத்துக்கு ஒரு முறை சர்க்கரை இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க ரெட்டினா கண் விழித்திரையை செக் பண்ணிக்கணும். பாதிப்பு ஆல்ரெடி ஏற்பட்டவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை ரெட்டினா டாக்டர், கண் டாக்டரோட கன்சல்டேஷன் போகணும். அவங்கள வந்து மானிட்டர் பண்ணி அந்த பாதிப்பு தீவிரம் அடையாமல், பார்வை இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இதில் சிகிச்சை முறையில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து கண்ணில் பண்ணக்கூடிய சிகிச்சை, அதாவது வந்து விழித்திரையில் வந்து லேசர் சிகிச்சையோ இல்லை வந்து விட்ரெக்டமி போல் அறுவை சிகிச்சைகளோ வந்து பண்ண வேண்டியதோ, இல்லை சில பேர்த்துக்கு வந்து உள்ளே வந்து விட்ரெக்டமி பண்ணதுக்கப்புறம் ஆயில் வைக்கிறது, கேஸ் வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் ஃபாலோ அப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்தந்த சிகிச்சையை தொடர்ந்து பண்ணால் தான் அந்த விழித்திரை பாதிப்புகள் ஏற்படுறதை தீவிரமடையாமல் தவிர்க்க முடியும். இன்னொரு பக்கத்தில் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல். ஒவ்வொரு % HbA1c, அதாவது 3 மாத சராசரி சர்க்கரை அளவுன்னு சொல்லக்கூடிய தொடர்ந்து சர்க்கரை கட்டுப்பாடு இருக்கிற அளவீடில் வந்து 1% 1% நமக்கு குறைஞ்சா 37% வந்து நமக்கு வந்து ரெட்டினா பாதிப்பு, கண் விழித்திரை பாதிப்பு ஏற்படுறதை தவிர்க்க முடியும். ஸோ அதனால் வந்து உங்கள் 3 மாத சராசரி சர்க்கரை அளவை நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அது உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, சரியான மருந்துகள், இது எல்லாத்தையும் சேர்த்து. ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், சர்க்கரைக்கு அறிகுறிகள் கிடையாது, ஏறி இறங்குற சர்க்கரைக்கு அறிகுறிகள் கிடையாது, அதனால் ஏற்படுற பாதிப்புகளுக்கும் அறிகுறிகள் கிடையாது. அதனால் வந்து நம்ம தான் அதை மானிட்டர் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கண் விழித்திரை பாதிப்பு சிறு இரத்த குழாய் பாதிப்பு, சர்க்கரையினால் ஏற்படுற சிறு இரத்த குழாய் பாதிப்பு. இந்த சிறு இரத்த குழாய் பாதிப்பு இன்னொரு இடத்துல எங்கே நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில். ஸோ எப்பயுமே கண் விழித்திரை பாதிப்பு அடைஞ்சவங்க கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். கிட்னியில் வந்து புரோட்டீன் லீக் இருக்கா, இல்லை கிரியாட்டின் எதையும் அதிகமாக இருக்காங்கிறது செக் பண்ணணும். அதே போல் கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்க இதுவரை கண்ணை செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரெட்டினோபதி இருக்கா அப்படிங்கிற விழித்திரை பாதிப்புக்குரிய செக்கப்பை நிச்சயமாக பண்ணி பார்க்கணும். ஸோ பொதுவாக வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையான ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது சுயமாக அவன் வந்து செயல்படுறதில் இருக்குது. அந்த செயல்பாடை தடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த கண் விழித்திரை பாதிப்பில் ஏற்படும். முறையான விழிப்புணர்வு இருந்து சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சு சரியான நேரங்களில் பரிசோதனை பண்ணோம்னா இந்த விழித்திரை பாதிப்புனால் ஏற்படுற பார்வை இழப்பை 90% நம்மளால் தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். ஸோ இந்த விழிப்புணர்வு செய்தியை தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. சர்க்கரை உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக இந்த செய்தியை பகிர்ந்துக்குங்க. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாரோ ஒருத்தரோட பார்வையை நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கலாம். மீண்டும் ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு செய்தியோடு அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.